நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்க எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ அப்படிங்கிற யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். நண்பர்கள் அனைவரும் இதற்கு ஆதரவு தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம இப்போ 2026 ஆண்டு பிறக்குது. இந்த ஆண்டு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை நாம் பார்ப்போம். இந்த ஆண்டு கன்னியா லக்னத்துல பிறக்குது. கன்னியா லக்னத்தினுடைய அதிபதியான புதன் 4ஆம் இடத்துல பலம் பெற்று குருவால் பார்க்கப்படுகிறார். ஆக கன்னியா லக்ன ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு ஏற்றமுள்ள சிறப்பான ஆண்டாக அமையும். இந்த ஆண்டு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணமும், வேலை மாற்றம், பதவி உயர்வு, வேலை மாற்றம், திருமணம் போன்ற அனைத்தையும் கன்னியா லக்னம், கன்னியா ராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு அஸ்த நட்சத்திரத்திலே இந்த புதிய ஆண்டு பிறக்கிறது. அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் ஆவார். அந்த சந்திரன் உச்ச பெற்று காணப்படுவதால் அஸ்த நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும். அதே போல கார்த்திகை நட்சத்திரத்திலே புத்தாண்டு பிறக்கிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே பலம் பெற்று தன் நண்பரான குருவால் பார்க்கப்படுவதால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கும் இந்த ஆண்டு நல்ல ஏற்றமுள்ள ஆண்டாக அமையும். நாம் இனி ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு எத்தகைய நன்மைகளை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு மேச லக்னம் அல்லது மேச ராசி எது இருந்தாலும் சரி, மேச ராசி மேச லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மேச லக்ன யோகரான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. இந்த ஆண்டு ஜூன் மாசம் வரைக்கும் அவரு 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ இந்த 3ஆம் இடம் தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானமாகும். இந்த 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம். அப்போ கடந்த ஆண்டுகள் நீங்க மேசராசி மேச லக்ன நண்பர்கள் முயற்சித்தும் நடக்காத விஷயங்கள் இந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கலாம். 3ஆம் இடம் என்பது மாமனார் ஸ்தானமாகும். அப்போ மாமனார் வழியில் ஏதாவது கொஞ்சம் கசப்பு இருந்ததுன்னா அந்த சங்கடங்கள் நீங்கும். மாமனார் வகையில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், சங்கடங்கள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். புதியதாக செல்போன் வாங்கலாம். 3ஆம் இடம் செல்போன். அப்போ புதியதாக சிலருக்கு செல்போன் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். அடுத்ததாக 3ஆம் இடம் டூ வீலர். அப்போ டூ வீலர் நல்ல பைக் வாங்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க பைக் வாங்கலாம். இந்த குரு பகவான் தனுசு ராசியை தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். தந்தையுடன் இருந்த அனைத்து கருத்து வேறுபாடுகளும் இந்த ஆண்டு நீங்கக்கூடிய ஆண்டாக அமையும். இந்த குரு பகவான் 11ஆம் இடத்தை பார்ப்பதால் செய்தொழிலில் நல்ல மிகுதியான லாபங்களை எதிர்பார்க்கலாம். 11ஆம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவமாகும். மூத்த சகோதர விஷயங்களில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி மூத்த சகோதரிகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய, லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் கடின முயற்சி செய்ய வேண்டும். சனி பகவான் குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்ப்பதால் கடின முயற்சிக்கு பின் தான் திருமணம் நடைபெறும். ஆக திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் கொஞ்சம் முயற்சியை தீவிரப்படுத்த வேண்டும். மற்றபடி பொதுவாக பார்க்குமானால் இந்த லக்ன யோகரான நல்ல ஸ்தானங்களை பார்ப்பதால் பெரும்பாலான விஷயங்களில் நன்மையே கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த ஆண்டு மேசராசிக்கு ஒட்டுமொத்தமான கிரகங்களை பார்க்கும் பொழுது ஒரு 45% நன்மைகளை எதிர்பார்க்கும். 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ராசி இந்த வருடத்தின் ஆரம்பத்துல ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படிங்கிறதுனால இந்த ஆண்டு சிறந்த ஒரு பொருளாதார வசதி மிக்க ஆண்டாகவே அமையும். இந்த ஆண்டு பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்காரர்கள் செய்யும் முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும். 6ஆம் பாவமான உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால
வேலை கிடைக்காதவர்கள் இந்த ஆண்டு நல்ல வேலை எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டு. இந்த ராசிக்கு 8ஆம் பாவமான தனுசு குரு பார்ப்பதால் வெளிநாட்டு யோகம், வெளியூர் யோகம் உண்டு. நீண்ட நாட்களாக முயற்சித்து வெளிநாடு போக முடியவில்லை நினைத்து வருந்தி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு பொற்கால ஆண்டாக அமையும். தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன் வீட்டை குரு பார்ப்பதால் ரிஷப ராசி, ரிஷப லக்னத்திற்கு அது வெளிநாட்டை குறிக்கக்கூடிய 8ஆம் பாவமாக வருவதால் கண்டிப்பாக இந்த ஆண்டு வெளிநாட்டு யோகம் உண்டு. 9ஆம் பாவத்தை குரு பார்ப்பதால் தந்தையின் ஆதரவு உண்டு. தந்தையிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு 70% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி. வரும் 2026ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு எத்தகைய நன்மையான பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி. இயல்பாகவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறுதூர பிரயாணத்துல இவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு இடத்துல இல்லாம சிறுதூர பிரயாணங்கள் அடிக்கடி செஞ்சுட்டு இருக்கோம்னு இவங்க விரும்புவாங்க. மிதுன ராசி என்னைக்குமே இரட்டை குணம் இருக்கும். இந்த ராசியினோட தன்மை 2 குணமுள்ள ராசிகள். சரி, இந்த ராசிக்கு இந்த ஆண்டு எத்தகைய சிறப்பான பலன்கள் உண்டு என்பதை பார்ப்போமானால், இந்த ஆண்டு ஜூன் வரை 6வது மாதம் வரை இந்த ராசியிலேயே குரு பகவான் வீற்றிருக்கிறார். என்ன இருந்தாலும் குரு ஒரு இயற்கை சுபகிரகமாகும். ஆக ராசியிலே குரு வீற்றிருப்பது ஒரு நன்மையான பலன் தான். 7ஆம் அதிபதி லக்ன ராசியில் இருக்கும் பொழுது திருமண யோகத்தை கொடுக்கிறார். 7ஆம் பாவத்தை, ராசிக்கு 7ஆம் பாவத்தை தன் வீட்டை குரு பார்ப்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல ராசிக்கு 5ஆம் இடமான துலா ராசியை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு கட்டாயம் குழந்தை உண்டு. இந்த ஒரு நல்ல ஒரு ஏற்றகரமான ஆண்டாகவே இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு அமையும். வேலை வாய்ப்பும் உண்டு. பொருளாதார விஷயங்கள் ஒரு நல்ல ஏற்றமிக்க ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும். இந்த ஆண்டு மொத்தமாக கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது 50% நன்மைகளை மிதுன எதிர்பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எத்தகைய நன்மைகளை தரப்போகிறது என்பதை பார்ப்போம். கடகராசிக்கு குரு பகவான் 12லே இந்த ஆண்டு 6வது மாதம் வரை 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டை குறிக்கும் பாவகமாகும். ஆக நீண்ட காலமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை, விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு அந்த விருப்பம் நிறைவேறும். அதே போல் குரு பகவான் 4ஆம் இடத்தை, கடகராசிக்கு 4ஆம் பாவத்தை பார்ப்பதால் மாணவர்களுக்கு கல்வியில் மிக சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் நல்ல ஒரு மதிப்பெண்ணை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். வீடு வாங்கும் எண்ணம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் கட்டாயம் வீடு வாங்கும் யோகம் உண்டு. அதே போல் வாகனம், கார் போன்ற வாகனங்களும் வாங்கும் வாய்ப்புகள் இந்த ஆண்டு கடகராசிக்கு உண்டு. குரு பகவான் 6ஆம் பாவத்தை பார்ப்பதால் 6ஆம் பாவம் குறிக்கும் வேலை இல்லாமல் வெகு ஆண்டுகளாக சிரமப்பட்டு கொண்டிருந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு அருமையான வேலையில் பதவி உயர்வு உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது கடகராசிக்கு ஒரு 65% நற்பலனை நாம் எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன்கள், 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டு சிம்ம ராசிக்கு எத்தகைய நன்மையான ஒரு பலன்கள் நடக்கிறது என்பதை பார்ப்போம். சிம்ம ராசியில் இந்த ஆண்டு முழுவதும் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் ஆன்மீக கிரகமாகும். நீண்ட நாட்களாக தீர்த்ததல யாத்திரை, ஆன்மீக சுற்றுலா செல்ல வேண்டும் என்று நினைக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தீர்த்ததல யாத்திரை அமைப்புகள் உண்டாகும். ஆன்மீக சுற்றுலா போன்றவை கிடைக்கும். கும்பாபிஷேகங்களை எடுத்து நடத்தும் அமைப்புகள் உண்டாகும். கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. சித்தர்கள் வழிபாடும் சித்தர்கள் தரிசனமும் சில நண்பர்களுக்கு ஏற்படலாம். இந்த ஆண்டு சிம்மராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மாமனார் வழியில் அனுகூலம் உண்டு. 3ஆம் இடம் செல்போன், தகவல் தொடர்பு சாதனங்களாகும்.
புதிய செல்போன் வாங்கும் யோகமும், 3ஆம் இடம் டூ வீலர் போன்ற அமைப்புகளை குறிப்பதால் புதியதாக இருசக்கர வாகனம் டூ வீலர் வாங்கக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்கு உண்டு. இந்த சமயத்தில் ஜாதகர் சிம்மராசியினுடைய நண்பர்களுடைய முயற்சிகள் பலிதமாகும். முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் முயற்சிகள் பலிதமாகும். குழந்தை பாக்கியம் 5ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த ஆண்டு சிம்மராசிக்கு வெகு நாட்களாக குழந்தை இல்லாத சிம்மராசி நண்பர்களுக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை அமைப்புகள் உண்டாகும். குலதெய்வ அருள் கட்டாயம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. குலதெய்வ அருளும் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அஷ்டமத்து சனி நடப்பதால் எதிலும் கொஞ்சம் மந்த நிலையே காணப்படும். கோச்சார வேதை நிலவுவது அஷ்டமத்து சனியை பற்றி பெரிதாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் கொஞ்சம் எதிலும் கவனமாக நடந்து கொள்வது. இந்த ஆண்டு சிம்மராசிக்கு ஒரு 65% நற்பலன் எதிர்பார்க்கும். வரும் 2026ஆம் ஆண்டு கன்னி ராசிக்கு எத்தகைய நன்மையான பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். இந்த கன்னிராசி நண்பர்கள் எதையும் அறிவில், இது இந்த ராசியினோட அதிபதி புதனாக இருப்பார்கள். தன்னுடைய அறிவாற்றலை கொண்டு எதையும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கும் ராசி நண்பர்களாகும் இந்த கன்னிராசி நண்பர்கள். இந்த கன்னிராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால், 2ஆம் இடம் பொருளாதாரத்தை குறிப்பதால் குரு பொருளாதார கிரகம் என்பது இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார நன்மைகளை இந்த ராசி நண்பர்கள் பொருளாதார நன்மைகளை எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வண்டி யோகம் உண்டு. நல்ல பெருசா வீடு வாங்கணும், பெருசா கார் வாங்கணும் எண்ணங்கள் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த ஆசைகள் கண்டிப்பாக கன்னிராசிக்கு நிறைவேறும். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் எதிரிகள் ஒளிந்து போவார்கள். எதிரிகளை அடக்கி ஆளக்கூடிய அமைப்புகள் உண்டு. 6ஆம் பாவம் குறிக்கக்கூடிய நோய் கட்டுக்குள் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆண்டுகளாக உடம்ப படுத்தி எடுக்குதுங்க ஐயா, நோய் இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு நோய் தீரும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். நல்ல உத்தியோகம் கிடைக்கும். 6ஆம் இடம் உத்தியோகம். நல்ல உத்தியோகத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு உத்தியோகம் உண்டு. வேலை மாற்றம் உண்டு. எல்லாத்திலும் சிறப்பான ஆண்டாக அமையும். கன்னிராசிக்கு ஒரு 70% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். வரும் 2026ஆம் ஆண்டு துலாம் ராசிக்கு எத்தகைய நன்மையான பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். துலாம் ராசிக்கு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 9ஆம் இடம் என்பது ஒரு திரிகோண ஸ்தானமாகும். பொதுவாக சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருப்பது நன்மையாகும். குரு பகவான் 9ல் இருந்து ராசியை பார்ப்பதால் இதுநாள் வரை மனதை அரித்துக் கொண்டிருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். இந்த 2026ஆம் ஆண்டு முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் ஜாதகருடைய முயற்சிகள் இந்த காலத்தில் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமையும். மாமனார் வழியில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். இளைய சகோதரிகள் அனுசரணையாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ராசிக்கு துலாம் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதால் இளைய சகோதரிகள் சப்போர்ட் செய்வாங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் 9ல் 5ஐ பார்ப்பதால் தீர்த்ததல யாத்திரை யோகம் உண்டாகும். ஆன்மீக வழி நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் இந்த ராசிக்கு உண்டு. 12 ராசி இந்த ஆண்டு பொருளாதாரத்தில் அதிக நன்மைகள் கிடைக்கும் ராசியாக துலா ராசியை குறிப்பிடலாம். துலா ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் இந்த ஆண்டு வெற்றி உண்டாகும். 90% நன்மையை எதிர்பார்க்கும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமையும். வரும் 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு எத்தகைய நன்மையான பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு குரு பகவான் 8ல் அமர்ந்துள்ளார். 8ல் இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது வெளிநாடு வெளியூரை குறிக்கக்கூடிய பாவகமாகும். வெகு நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ள விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு அந்த வாய்ப்பை எதிர்பார்க்கலாம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையும் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து 12ஐ பார்ப்பதால் கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இந்த ராசிக்கு உண்டு. அதே போல் 4ஆம் பார்வையாக குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் 4ஆம் இடம் குறிப்பிடும் வீடு வண்டி வாகன யோகங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக கார் போன்ற வாகனங்கள் வாங்க வேண்டும், ஆடம்பரமான வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணமுள்ள விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு அந்த அமைப்பை எதிர்பார்ப்பார்கள். திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய
அனைத்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு 70% நட்பலனை விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு எதிர்பார்க்க. வரும் 2026ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு எத்தகைய நட்பலன் நடக்கும் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கும் பாவகம் ஆகும். அங்கு சுபகிரகமான குரு இருப்பது திருமண யோகத்தை கொடுக்கும். பெரும்பாலானோருக்கு இந்த ஆண்டு திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருமண அமைப்புகள் இந்த ஆண்டு கட்டாயம் உண்டு. 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மூத்த சகோதர வழியில் திருமணம் ஆகாதவர்களுக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்தை எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதரர்களுடைய கருத்து வேறுபாடுகள் ஏதாவது இருக்கக்கூடிய ஆண்டாக அமையும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை தனுசு ராசிக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். பொதுவாக பார்க்கும் பொழுது ஒரு 80% நட்பலனை இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம். நன்றி. மகர ராசிக்கு வரும் 2026ஆம் ஆண்டு எத்தகைய ஒரு நட்பலன்கள் நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம். பொதுவாக குரு பகவான் ஒரு இயற்கை சுபராகும். அவர் இருக்கும் இடமும் பார்க்கும் இடமும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடுமாகும். மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல இந்த ஆண்டு ஜூன் வரை 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும் பாவகமாகும். வெகு நாட்களாக வேலை கிடைக்காத மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஒரு வேலையை நாம் எதிர்பார்க்கலாம். அதே போல் 10ஆம் இடத்தை மகர ராசிக்கு 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற ஆசை உள்ள மகர ராசி நண்பர்கள் இந்த ஆண்டு சுயதொழிலை ஆரம்பிக்கலாம். அது ஒரு நன்மையாக இருக்கும். இந்த ஆண்டு மகர ராசிக்கு சுயதொழில் என்று சொல்லக்கூடிய 10ஆம் ராசியை குரு பார்ப்பதால் சுயதொழில் கண்டிப்பாக வெற்றி கொடி நாட்டுவார்கள். பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு ஒரு 70% நட்பலன்களை இந்த குரு பகவானை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு 70% நட்பலன் உண்டு என்று வரும் 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு எத்தகைய நன்மையான பலன்கள் நடக்கும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11ஆம் ராசி கும்பமாகும். பொதுவா இவங்களுக்கு லாப நோக்கத்திலேயே இவங்க இருப்பாங்க. இவங்க எத்தகைய ஆள், இவங்களோட கேரக்டர் என்னன்ட்டு யாராலையும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கும்பராசினோட சின்னம் கும்பமாகும். அந்த கும்பத்துல தண்ணீர் இருக்கும். அந்த கும்பத்துக்குள்ள தண்ணீர் இருக்கா, என்ன இருக்கா, காலியா இருக்கா கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு சீக்கிரம் கும்பராசிக்காரர்கள் தன்னுடைய குணத்தை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். பிறரால் எளிதில் எடை போட முடியாத ராசிக்காரர்களாக கும்பராசிக்காரர்கள் உள்ளார்கள். அத்தகைய கும்பராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஒரு சுபர் ஒரு திரிகோண ஸ்தானத்துல வரும்பொழுது ஒரு ஏற்றமுக நல்ல பலன்கள் நடக்கும் என்று நமது ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அந்த அடிப்படையில் கும்பராசிக்கு திரிகோணஸ்தானமான 5ஆம் இடத்தில் குரு வருவது மிக அருமையான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும். 5ஆம் இடம் குறிப்பிடும் அபிலாசைகள் நிறைவேறும். வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. மனதை அரித்து கொண்டிருந்த பிரச்சனைகள் தீரும். வெளிநாட்டு வாய்ப்புகள், வெளிநாடு யோகம் உண்டு. திருமணம் ஆகாத ஆண் பெண்களுக்கு திருமணத்தை எதிர்பார்க்கும் ஏற்றமிகு ஆண்டாக இவ்வாண்டு அமையும். வேலை இல்லாதவர்களுக்கு அருமையான வேலை கிடைத்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் மிகுதியான ஆண்டாக இந்த ஆண்டு கும்பராசிக்கு அருமையான ஆண்டாக அமையப் போகிறது. சதவீத அடிப்படையில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு ஒரு 95% நட்பலன்கள் நடக்கும் என்று நாம் கூறலாம். பேசும் பொழுது மட்டும் பேச்சில் சிறிது கவனமாக கும்பராசிக்காரர்கள் பேச வேண்டும். இந்த ஆண்டு 2ஆம் இடத்திலே பேச்சு ஸ்தானமான 2ஆம் இடத்திலே சனி இருப்பதால் பேசுவதில் கவனமாக இருந்தால் போதும். நன்றி. வரும் 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்கு எத்தகைய பலன்கள் நடக்கும் என்பதை பார்ப்போம். மீன ராசிக்கு இப்பொழுது ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் சிறிது எல்லா விஷயங்களிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அதிலும் உத்திராட்டதி நட்சத்திர நண்பர்கள் எதிலும் கவனமாகவும் நிதானமாகவும் இருத்தல் வேண்டும். ராசிநாதனாகிய குரு பகவான் இந்த ஆண்டு 10ஆம் இடத்தை பார்ப்பதால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் தொழிலில் ஓரளவுக்கு ஆதாயத்தை இந்த ராசி நண்பர்கள் எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு மாற்றக்கூடிய
யோகம் இந்த ஆண்டு உண்டு. வீடு மற்றும் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஆசை உள்ளவர்கள் கடின முயற்சிக்கு பிறகு இந்த ஆண்டு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த ஆண்டு மீனராசிக்கு ஒரு 40% நன்மைகளை எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம். எம்ஆர்சி டிவைன் அஸ்ட்ரோ யூடியூப் சேனலை நண்பர்கள் ஆதரித்து ஆதரவு கொடுக்குமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.